அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஆளுநரிடம் விஜய் வைத்த கோரிக்கைகள். ஆளுநர் RN ரவியை த.வே.க தலைவர் விஜய் சந்தித்தது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்வி ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பொங்கல் புயல் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என ஆளுநரிடம் விஜய் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியுடனான த.வே.க தலைவர் விஜயின் சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது திமுக அரசு குறித்து மட்டுமே பேசப்படும் என யூகங்கள் முன்வைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் அந்த பார்வையை விஜய் அளித்த மனு மாற்றியுள்ளது. அந்த மனுவில் மாநில அரசு கேட்கும் பெஞ்சல் நிவாரண தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் விஜய். மேலும் அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மட்டும் அல்லாமல் பிற விவகாரங்கள் குறித்தும் ஆளுநர் RN ரவியிடம் த.வே.க தலைவர் விஜய் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அவற்றை பரிசீலிப்பதாக ஆளுநர் கூறியிருப்பதாகவும் அறிய முடிகிறது. ஆளுநர் பற்றி விஜய் சொன்னது நினைவிருக்கா நெட்டிசன்கள்? அண்ணா பல்கலை பாலியல் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை விஜய் சந்தித்து புகார் அளித்தது பேசு பொருளாக மாறியுள்ளது. அதே சமயத்தில் தனது கொள்கைக்கு மாறாக விஜயும் நடந்து கொண்டதாகவும் சிலர் விமர்சனம் வைக்கின்றனர். அதாவது விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியவர். ஆனால் இப்போது அவரே ஆளுநரை சந்தித்துள்ளாரே என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். பிற மாநிலங்களை விஜய் பார்க்க வேண்டும். அமைச்சர் ரகுபதி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியை த.வே.க தலைவர் சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று பெண்களின் நிலைமை குறித்து விஜய் பார்த்துவிட்டு வந்து கூறட்டும் என்று பதிலளித்துள்ளார் அமைச்சர். செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்த விஜய் ஆளுநரை சந்தித்து மனு அளித்த த.வே.க தலைவர் விஜய் வழக்கம் போல் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு சென்றார். சினிமாவில் நடித்தவரை செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து வந்த விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின் ஊடகங்கள் மூலம் மக்களை நேரடியாக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பனையூர் அலுவலகத்தில் மட்டுமே சில மக்களை சந்திக்கும் அவர் செய்தியாளர்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்.